வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. வெந்தயம் மேத்தி சீட்ஸ், ஃபெனக்ரீட் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பிளட் சுகர், யூரின் சுகர் 2 லெவலும் குறைக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதும் நல்லது, சமையலில் நிறையா சேர்த்துக்கிறதும் நல்லது. அதே மாதிரி ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இது வந்து பேட் கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்குது, உடம்பை டீடாக்ஸின் பண்ணுது. அதே மாதிரி பாடியோட ஹீட், இப்போ குளிர்காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா அது பாடி ஹீட் கொடுக்கும், வெய்ய காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா ஹீட்டை குறைக்கும், பாடியோட ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். நிறைய ஒமேகா 3 இருக்குது, நிறைய ஃபைபர் இருக்குது, அதனால டைஜஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும். இது டெய்லி நம்ம ஃபுட்டில் எவ்வளோ எடுத்துக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. இது நிறைய கசப்பு எடுத்துரும் குழம்புலாம் ஜாஸ்தியாக போட்டால். அதுக்கு பதிலாக ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு டெய்லி வந்து 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், இது வந்து ஊறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். சப்போஸ் டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து நல்லா ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவு கொஞ்சம் நல்லாவே தண்ணி நிறையா ஊற்றியே ஊற வச்சிடலாம், 3/4 கப்புக்கு வர மாதிரி. இது ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு. இதை மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் இது நல்லா பஃப் ஆகி ஊறிடும். அப்போ காலையில் வெறும் வயிற்றுல இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு முழுங்கி பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பழகிடும், இந்த கசப்பு குறைஞ்சிரும். ஊறிடுச்சுன்னா நீங்கள் நல்லா மென்னே சாப்பிடலாம், கடலைக்காய் சாப்பிட்ற மாதிரி. இந்த தண்ணியும் மஞ்சள் ஆகிடும், அந்த தண்ணியும் குடிச்சிட்டு இந்த வெந்தயமும் சாப்பிட்றது. அதுவும் டயாபெட்டிக் பேஷண்ட் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், மற்றவங்க அப்புறமா கூட கொஞ்சம் நேரம் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இது 2-3 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க வெந்தயம். நான் கிட்டத்தட்ட மாதம் 1/2 கிலோ வெந்தயம் நான் வாங்குகிறேன், ஏன்னா டெய்லி சாப்பிட்றதுனால. இது ரொம்ப நாளாக நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஒருத்தர் வந்து அந்த நிறைய தண்ணி சாப்பிட்ருவாங்க, ஒருத்தர் ஒரு அளவு. அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக சின்ன சின்ன கப்பாக 3 பேர் இருந்தீங்கன்னா 3 கப்பில் ஒரு தடவை ட்ரிங்கிங் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரிங்கிங் வாட்டரே கொஞ்சம் நிறைய ஊற்றி சோக் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த தண்ணியிலையும் அந்த சத்து நிறைய இறங்கிடும். அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது மார்னிங் பார்க்கலாம். நைட்டு ஊற வச்ச வெந்தயம் நல்லா சோக் ஆகிடுச்சு ஓவர் நைட்டு. பாருங்கள், நல்லா பஃப் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கசப்பு தன்மை குறைஞ்சிரும் பாருங்கள், கையிலே உடச்சா அப்படி உடைக்கிற அளவுக்கு இருக்குது. இது மென்று நீங்கள் கடலக்காய் சாப்பிட்ற மாதிரி மென்னே சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அப்படியே முழுங்கி பாருங்கள், அப்புறம் லேசாக 1-2 மென்று சாப்பிடுங்க. அப்புறம் நல்லாவே மென்று சாப்பிட்டா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பழகிடும். இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ எல்லோவாக இருக்குது. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த தண்ணியும் குடிச்சிடலாம். ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், 5-6 வயசுலேருந்தே. இது ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் கூட கொடுக்கலாம், அப்புறமா வெந்தயம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அது. நான் சுகர் பேஷண்ட் மட்டும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு, பிபி குறைக்கிறதுக்கு, பாடி டீடாக்ஸிங் பண்ணுறது, பாடி ஹீட் லெவல் மெயின்டைன் பண்ணுறது, சம்மரில் ஹீட்டு குறைக்கிறது, பாடி ஹீட்டு, அப்புறம் டைஜஷன் ஆகிறது, ஃபைபர் நிறைய இருக்குது இதில், நார் சத்து. நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு உங்கள் உடம்பே உங்களுக்கு தினம் சாப்பிட சொல்லிடும். இது ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், அதனால் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஹெல்த்தியாக உங்கள் லைஃப் லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.